தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும்னு ஒரு படம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தர்மமே வெல்லும்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த நல்லதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நலன். நலன் பார்த்தீங்கல்ல, இதுதான் நலன். எல்லாருக்கும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பிடிக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஆள்னா நலன் குமாரசாமின்னு சொல்லலாம். நான் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க, சார் நலன் சார் படம் பண்ணுறீங்களா, நலன் சார் படம் பண்ணுறீங்களான்னு. அவ்வளோ ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இவ்வளோ நாள் காய போட்டது பெரிய தப்பு. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்காக. நலன் வந்து ஒரு தக் லைஃபாவே வாழ்ற ஒரு ஆளுங்க. நீங்க பாத்தீங்கல்ல, இங்க வந்து ஒய்ஃபுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போறாப்புல, இப்படி ஸ்கோர் பண்ணிட்டு போய் நமக்கு திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஆளு. எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வேற ஒரு பிலாசபி இருக்கும். சனா சொன்ன மாதிரி வேற ஒரு பிஹேவியர் இருக்கும். சுதுக்கவும் பார்த்துட்டு இந்த ஒரு டயலாக் வச்சிருப்பாருல்ல, இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு குறுக்குத்தனமான புத்தாள்தனம் வேணும்னு. உண்மையாவே நலன் படம் பண்றதுக்குமே அது தேவை. ஏன்னா அவர் சொல்ற ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அதை இமேஜின் பண்ணவே முடியாது. எனக்கு 1000 அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. செல்வராகவன் ஒரு சீன் எழுதியிருப்பாரு. அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கலான்னு ட்ரை பண்ணா ஒண்ணுமே புரியாது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டுமே தான் அது புரியும். அப்படி நலனுடைய ஒவ்வொரு விஷயமும் வேற ஒரு பேரலல் வேர்ல்ட்ல ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஸோ அப்படி எனக்கு நலன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சுதுக்கவும் பண்ணிட்டு அவர் கூட படம் பண்ண போறோங்கிறப்ப ஜாலியா ஒரு படம், இந்த குழந்தைகளை கடத்தலாம், இல்ல அரசியல்வாதிகளை கடத்தலாம், அப்படி ஏதாவது ஜாலியா ஒரு கதை சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் வாத்தியார்னு ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் பெரிய சவால். உண்மையா அந்த கதையை கேட்டுட்டு நலன் கூட ஒர்க் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா இந்த கேரக்டர் நம்மளால செய்ய முடியுமா, நம்ம மெமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, நமக்கு இது வருமான நைட்லாம் எனக்கு தூக்கமே வரல. அப்போ வந்து நம்ம நிறைய அந்த கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த மோட்டிவேஷனல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்ல நைட்ல தெம்பு வேணும்னா. அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் பார்த்தேன். சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். ஸோ அந்த வீடியோல வந்து ஒரு விஷயம், எந்த விஷயம் உங்களை ரொம்ப பயமுறுத்துதோ, நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும், அங்கதான் growth இருக்குன்னு சொல்றாங்க, அங்கதான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு லைஃப் தான். நம்ம ரொம்ப திரும்ப திரும்ப வந்து பயந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது. அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது. இறங்கி அடிச்சிடணும்னு முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணது. நலன் இருக்கிற ஒரே தைரியத்தில் தான் இந்த படம் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒன்னு ஜெயிக்கனா இல்லாட்டி நம்மளை போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல. அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு. ஆனா படமா ஜாலியான படம், என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். அவர் சொன்ன மாதிரி இது ஒரு 80s 90s தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸை போய் தேடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டா அந்த படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெய்னர். ஒரு பக்கம் வாத்தியாருங்கிற கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்குள்ள இப்போ போலான்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல்னு அவர் மக்கள் அவருக்கு வச்சிருக்கிற பேர் அவ்வளவு பெரிய பேர். அவரை பத்தி பேசினாலே புல்லரிக்குது எனக்கு. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது இந்த படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். லவ் யூ பாய்ஸ், லவ் யூ. இன்னைக்கும் லவ் யூ கைஸ், லவ் யூ மக்களே. இன்னைக்கும் நீங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவரோட புகைப்படத்தை பார்க்க முடியும். ஒண்ணு அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி பெருமையா அந்த முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய ஐகான். அவர் வெறும் 60s 90s 70s 80sல இருந்த ஒரு நடிகர் இல்ல, அவர் ஒரு எமோஷன். அவர் ஒரு தனி சகாப்தம். அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. அவர் வாழ்க்கையில சந்திக்காத கஷ்டம் கிடையாது. ஆனா அவர் மாதிரி மக்கள் நேயம், அவர் மாதிரி ஒரு தாராள குணம், அப்படி யாருமே நம்ம சொல்லிடவே முடியாது. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து தமிழ் சினிமாவை மாத்திருக்காரு, தமிழ்நாட்டு அரசியலை மாத்திருக்காரு, எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாத்திருக்காரு. அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி, இன்னைக்கு நல்லது சொன்னா கிரிஞ்சுன்னு சொல்லும் போது நான் நல்லது தான் சொல்லுவேன், என் ரசிகனும் என்ன மாதிரி தான் இருக்கணும், நல்லதை மட்டுமே சொல்லி கொடுத்து தன் ரசிகனும் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அவரோட ரசிகர்கள் தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. எப்படி அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலா அவர் இருந்திருக்க முடியும்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பாடல்கள் மூலமா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கும் அவரோட பாடல்கள் தான் நமக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அவர் பாட்டை பாடினாலே வைரல் ட்ரெண்டு தான். அப்படி ஒருத்தர் அவர் நம்ம பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்கோம், இன்னுமே அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அவரே பாடிட்டு போயிட்டார். தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும், மக்களுடைய நன்மை தான் என்னுடைய வேலைனே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பா நம்மளோட சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவரோட பேரை வச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400 ட்ரெயின் இங்க இருந்து கிளம்புது. ஒவ்வொரு ட்ரெயின் கிளம்பும் போதும் சென்னை புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேர்ல சென்னையிலிருந்து கிளம்புற ட்ரெயின்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000 தடவை அவரோட பேர் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அப்படி வாழ்றதுன்னா அப்படி எப்பேற்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அவர் எப்பேற்பட்ட மனிதரா இருக்கும். அவரை நம்ம இங்க கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ தொடர்ந்து அவர் படங்களையே பார்க்கறது, இன்ஃபேக்ட் சிலம்பம் கிளாஸ்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டைம்ல காலையில 1 hour ஈவினிங் 1 hour ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு முன்னாடியும் புறாடியும் கண்டினியூஸா ஒரு 1 month ப்ராக்டிஸ் பண்ணேன். அனலர்ஸ் மாஸ்டர் தான் கூட நின்று அவர் அவங்க அப்பா கதையெல்லாம் சொல்லி, இன்ஃபேக்ட் வி ரியலி என்ஜாய். இது வந்து எங்க ஜென்ரேஷனோட ட்ரிபியூட்டா சொல்லலாம். இது வந்து ரொம்ப பக்தியோட அந்த கேரக்டர் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு சின்சியரா அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுட்டீங்கனாலே நாங்க பெரிய சக்சஸ் நான் நம்புவேன். இதுல அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அவ்வளோ ஜாலி இருக்கு. அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு தலைவனுக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல, அன்கண்டிஷனல் உறவு இல்லை. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு. எதுவுமே எதிர்பார்க்கல, நான் உன்னை பார்த்தா போதும், நான் உன்னை பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும், அந்த அன்புக்கு எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும். இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா, உங்களோட அன்பு, உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்துல நடிச்சேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் இன்ஸ்பயர் பண்ணோம், பட் வாவாதியார்லேருந்து நிறைய எடுத்து போகிறது இருக்கு. அண்ட் it is differently flavored by our director Nalan Kumar Swamy sir. So சின்ன வயசுலேருந்து நாங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், from the childhood to what I am today, at least me. So Vavadiyar is also getting into the right shoes and doing the right thing. So about talking about my co-actors, I want to talk firstly about my co-actor Satyaraj sir. Satyaraj sir, it is amazing working with you. You are like a living legend, and you were relevant and loved by all the generations. Okay, now kuda work பண்ணும்போது தான் அது how you are relevant to all the generations எனக்கு தோணுச்சு. And before my first shot in the movie was with you. So I did my first director's kella kette, how is sir like shot one or second time varlena thittiduvara abdella kette. Then they said no, he's very sweet but he's on time. Shot ready nu sollodane he'll be like within seconds he's in the spot. So then I told my directors that sir enak konjam 5 minutes munadi before you call Satyaraj sir, call me so that you have my first impression. So I have given my best. So it is up to you and the audience to say like how I've done. And our hero Karthi, it was amazing working with you. It was wonderful working with you. And in the character personally what I thought was neenga vetta inda yaru kuda panna mudiyadu, anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It was wonderful working with you. Very good evening to all of you present here. Actually, I wasn't expecting to come on stage. We've had a crazy day. Come here for Nyanvelna, Karthina and all of you all. Archana, basically, the entire concept of this film, the entire credit should go to Nalan sir. It was his vision and ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு பியாண்ட் தி ஆர்டினரி புஷ் பண்ண முடியும். நிறைய பேர் சொன்னாங்க நலன் சாரோட ஒர்க் பண்ணிங்களா, எப்படி இருந்துச்சு, ஹவ் வாஸ் த ப்ரோசஸ். பட் டு மீ ஃப்ரம் த டே ஐ மெட் ஹிம் அட் ஸ்டார்பக்ஸ் where he gave me his vision, I had the freedom to explore. He was not happy with the ordinary and he always said, ma'am நீங்க quirky out of the box think பண்ணுங்க பார்த்துக்கலாம். So that vision and that guts to make a film in his own world, I think that gave us the confidence. And also Karthina, he is somebody who has the attitude to carry off anything.